நம்மளை அலட்சியம் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சரியான பதிலடி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரே ஒரு நிமிஷம் கூட நம்மளை யாராவது அலட்சியம் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடமா கூட இருக்கலாம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? அலட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப காயப்படுத்தும். அடி வாங்கிறத விட அது ரொம்ப வலி அதிகம். ஆனால் அந்த வலியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியுமா? அதில் தான் நம்மளோட லெவல்லே இருக்குது. அலட்சியம் ஏன் வலிக்குது தெரியுமா? நம்ம யாராவது திட்டினா நாம் திரும்ப போய் பேசலாம். ஆனால் நம்மளை கணக்கிலையே எடுத்துக்கலை அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்படவும் கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். யாராவது என்னை மதிக்கணும், என்னையும் கவனிக்கணும். அது தவறில்ல, அது மனிதனோட இயல்பு. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, யாராவது நம்மளை மதிக்கலைன்னா அதால் நம்ம மதிப்பு ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஒரு வைரத்தை மண்ணில் போட்டால் அது ஒன்றும் கல்லாகாதே, அதுவும் வைரம்தான். உடனே ரியாக்ஷன் பண்ணாதங்க. நம்மளை அலட்சியம் பண்ணவங்கள பார்த்ததும் உடனே ப்ரூவ் பண்ணணும் போல் இருக்கும். நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு கோபம் கூட வரும். ஆனால் அதெல்லாம் தப்பான வழி. கோபத்தில் எடுத்த முடிவு பல நேரம் நம்மளையே கூட காயப்படுத்தும். அவங்களுக்கு ஒன்றும் பதில் கொடுக்க அவசரம்லாம் பட வேண்டாம். ஃபஸ்ட்டு அமைதியாக அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு பெரிய மரம் காற்றடிச்சா உடனே ஒன்றும் விழாதது. அது வேற இன்னும் ஆழமாக பிடிச்சிக்கணும். அதுபோல தான் அலட்சியம் வந்தால் நம்ம கேரக்டர் ஸ்ட்ராங் ஆகணும். மிகப்பெரிய பதிலடி என்ன தெரியுமா? சரியான பதிலடி சண்டை போடுறது கிடையாது. ஸ்டேட்டஸ் வைக்கிறோமே அதுவும் கிடையாது. இன்டைரக்டாக ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோமே அதுவும் கிடையாது. சரியான பதிலடியே நம்மளுடைய வளர்ச்சி மட்டும்தான். அவங்கள புறக்கணிக்காங்களா? ஒரு நாள் உங்கள் பேரை கேட்டால் அதிர்ச்சி அடையணும். இவங்க இவ்வளோ முன்னேறிட்டாங்கன்னா நான் ஆச்சரியப்படணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே குழப்பம் அடையணும். அதுக்கேற்றாப்புல நம்மளை செல்ஃப் ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஹெல்த்தை கவனிக்கணும், ஃபினான்சியலில் ஸ்ட்ராங் ஆகணும், மென்டலி டிஸ்டர்பாக இருந்தாலும் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்தால் உங்களை இக்னோர் பண்ணவே முடியாது. ஒரு கேள்வி, நம்ம யாராவது அலட்சியம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அலட்சியம் பண்ணலையான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ட்ரீமை போஸ்ட்போன் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறோம், நம்ம டேலண்ட்டை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். அப்புறம் யாராவது மதிக்கலைன்னா அவங்கள கூட சொல்கிறோம். முதல்ல நம்ம வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கிடணும். செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாத இடத்துல யாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். சில நேரம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பதில். நம்ம சைலண்ட் கூட நமக்காக மெசேஜ் அனுப்பும். அவங்க ப்ரோக் பண்ணாலும் நீங்கள் காமாக இருங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இவங்க நேச்சுரலாக இருக்காங்கன்னு. அமைதி ஒன்றும் வீக்லாம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பவர். இப்போ உங்களை இக்னோர் பண்ணுறவங்க நாளைக்கு உங்களுடைய அட்டென்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நாளுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. யாராவது நம்மளை இக்னோர் பண்ணுனா அவங்க நம்மளுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன், நான் க்ரோத் பண்ணுவேன், நான் சைன் பண்ணுவேன் நினச்சிக்கோங்க. சத்தமாக பேசுகிறது ஒன்றும் பலம்லாம் கிடையாது, சாதிச்சு காட்டுறது தான் பலம். அந்த உலகத்தில் உங்களை யாராவது அலட்சியம் பண்ணுனா அது உங்கள் முடிவு இல்லை, அது உங்கள் தொடக்கம். அந்த அலட்சியம்தான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணணும். ஒரு நாள் அவங்க உங்களை பற்றி பேசுவாங்க, ஆனால் அந்த நாளில் நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கவே மாட்டீங்க. அதுதான் உண்மையான வெற்றி. எப்போவுமே நம்மளை அலட்சியம் பண்ணவங்களுக்கு நம்ம வெற்றி தான் சரியான பதிலடி. அதை விட்டுட்டு அழுது ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம், நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழாமல் எந்திரிச்சு வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இலக்கை தேடுங்க. அதில் வெற்றி பெற என்னென்ன முயற்சி பண்ணணும் அத்தனையும் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.